அக்குபஞ்சர் மருந்தில்லா மருத்துவம் பாகம் 3. அக்குபஞ்சரை பற்றி கடந்த 2 தினங்களில் பார்த்து வந்தோம். அதில் மர்ம புள்ளிகளில் அழுத்தம் கொடுத்தால் வியாதிகள் எல்லாம் குணமாகும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது எல்லாம் ஏன் நம் உடலில் ஏற்படுகிறது, எப்படி தீர்க்கப்படுகிறது என்றால், நமது உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்று சொல்லியிருக்கிறேன். பஞ்சபூதங்களுக்கு தனித்தனி குணங்கள் உள்ளன. ஆகாயம் ஒரே குணமுடையது. வாயுவானது சப்தம் ஸ்பரிசம் என்ற 2 குணங்களை உடையது. நெருப்பானது சப்தம் ஸ்பரிசம் ரூபம் என்று 3 குணங்களை உடையது. நீரானது சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் என்ற 4 குணங்களை உடையது. நிலமானது சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் நாற்றம் என்ற 5 குணங்களை உடையது. இந்த கருத்தைத்தான் திருவகள் பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் திகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி என்ற பாடல் நிலைப்படுது. அதாவது பஞ்சபூதத்தோடு தொடர்புடைய பாகங்கள் உடலில் இருக்கின்றன. அநேகமாக சிலருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாதவர்களுக்காக இதை சொல்லுகிறேன். பிருத்வி அதாவது நிலம், மணி இதனும் சேர்ந்தது பிருத்வி. அப்பு நீர், தேயு நெருப்பு, வாயு காற்று, ஆகாயம் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். இந்த 5 பஞ்சபூதங்கள் கொண்டது தான் நமது மனித உடல். இதில் பிருத்திவிங்கிறதுக்கு குதம் என்றும், அப்பு என்ற நீருக்கு இந்திரியம் என்றும், தேயு என்ற நெருப்புக்கு நாபிக் கமலம் என்றும், வாயு என்ற காற்றுக்கு இதயம் என்றும், ஆகாயம் என்பதற்கு தொண்டை குழி என்றும் சொல்வார்கள். இதெல்லாம் நம் உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு பாகங்கள். நம் உடலில் உடல் உறுப்புகளில் 12 உறுப்புகள் இருக்கின்றன. அந்த 12 உறுப்புகளும் பழுதடைந்தால், அதாவது அவற்றில் இருக்கின்ற ஓட்ட சக்திகள் குறைந்தால் நமக்கு வியாதி வருகிறது. அந்த 12 என்ன என்பதை நாளை பகுதி 4 பார்க்கலாமே. மீண்டும்